உன்னால் முடியாதுன்னு யாராவது சொன்னா நீ நம்ப வேண்டியது அவங்கள இல்லை, ஒன்று. ஹாய் ஹலோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பிக் பாஸ் சீசன் 7 டே 83 இருக்கு இல்லையா, அதை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ டே 83 பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா வழக்கம் போல கமல் இருக்கார் இல்லையா, ஒரு பக்கம் வளவல கொலகொலை அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போதும் ரவீனாக்கு பார்த்தோம் அப்படின்னா ரவீனா அவங்க அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க சர்ப்ரைஸ் கிஃப்ட்டாக உள்ளே அனுப்பியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ரவீனாவாக இருந்தாலும் சரி மணியாக இருந்தாலும் சரி இவங்க ரெண்டு பேர்த்தோட கேமையுமே டோட்டலாக ஸ்பாயில் பண்ணுற மாதிரி பார்த்தோம்னா ரவீனாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட மாம் இருக்காங்க இல்லையா, அவங்க உள்ளே வந்திருந்தப்ப எக்கச்சக்கமான கேள்வி அப்படின்றத ரவீனாட்ட கேட்டதோட மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா மணியை டேரெக்டாகவே கூப்பிட்டு உட்கார வச்சு வார்னிங் அப்படின்றதும் கொடுத்துருந்தாங்க. தேவையில்லாமல் மணியை வந்துட்டு ரவீனா இருக்காங்க இல்லையா, அவங்க மிஸ்யூஸ்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாமல் ரவீனா கிட்ட பேசவே பேசாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அவங்களோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா அவங்க அம்மா இருக்காங்க இல்லையா, ரவீனாவோட அம்மா பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ஸ்வீட் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு. வெளியே நடந்த எந்த விஷயத்தையுமே உள்ள ப்ரெஷராக போடாமல் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே கூலாக ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் எக்கச்சக்கமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தான் 83 நடந்துச்சு. 83 மட்டும் இல்லாமல் 100 டேஸ்க்கான அப்டேட்ஸ் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டே ஸ்டார்டிங்கே பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரைடே இன்சிடென்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்க்கும்போது குரூப் மெம்பர்ஸ் உள்ள வந்ததுலேருந்தே பார்த்தோம் அப்படின்னா நம்ம மாயா இருக்காங்க இல்லையா, மாயா வந்து எல்லாருமே நல்லா விளாட்ற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பட் விக்ரமோட சிஸ்டர் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா மாயாவுடைய உண்மையான முகம் அப்படின்றத விக்ரம் கிட்ட சொல்லிட்டு போயிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ உனக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி பேசுகிறாங்க, உனக்கு பின்னாடி ஒரு மாதிரி பேசுகிறாங்க அப்படின்றது வந்து மாயாவுடைய உண்மையான முகம் அப்படின்றது சொன்னது. மாயாவால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. கிட்டத்தட்ட 2 நாளாக பார்த்தோம் அப்படின்னா அதையே தான் திருப்பி பூர்ணிமா இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து விக்ரம் தங்கச்சி இருக்காங்க இல்லையா, அவங்க உள்ள வந்து சுத்தமாக பிடிக்கல, அவங்க சொன்னதும் சுத்தமாக பிடிக்கல அப்படின்ற மாதிரி அதே தான் ரிப்பீட் மூடில் புலம்பிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் இருக்கும்போது அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கேங் எல்லாருமே சேர்ந்து விஜய் அர்ச்சனா இருக்காங்க இல்லையா, அவங்கள காசிப்ஸ் மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. ஸோ விஜய் அர்ச்சனாவுக்கு வந்து வேலை பார்த்தது அப்படின்னு பார்த்தோன்னா பூர்ணிமா இருக்காங்க இல்லையா, அவங்க டீ கேட்டாங்க, இவங்க போட்டு தந்தாங்க. பூர்ணிமாவே பார்த்தோம் அப்படின்னா அது ரொம்ப பெரிய இன்சிடென்ட்டாலாம் எடுத்துக்கல, அது ரொம்ப பெரிய விஷயமாவும் அதை பார்க்கல. பட் மாயா வழக்கம் போல் பார்த்தோம் அப்படின்னா கோல் மூட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, யாருமே அதை பெரிய இன்சிடென்ட்டாக நினைக்காத போது நீங்கள் ஏங்க அவளுக்கு செய்கிறீங்க, அவள் வந்து உங்களுக்கு ஆர்டர் போடுறாங்க, நீங்கள் என்னமோ கை கட்டி சர்வெண்ட் மாதிரி வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணிமா இருக்காங்க இல்லையா, அவங்கள உசுப்பேற்றி விட்டுட்டு தான் இருந்தாங்க. கேங் கலைஞ்சதுக்கப்புறமா தனியாக உட்காந்து பேசும்போது பார்த்தோம் அப்படின்னா விஷ்ணு இருக்காங்க இல்லையா, விஷ்ணுவை பற்றி தான் காசிப்ஸ் அப்படின்றத பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறமா தான் இந்த பாத்திரம் கழுவுறது அப்படின்ற ப்ராப்ளம் வரும்போது தினேஷ் விசஸ் விஜய் அர்ச்சனா இருக்காங்க இல்லையா, இவங்க ரெண்டு பேருக்கு இடையில சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. இது எல்லாத்தையுமே ஃபைனலாக முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஆண்டவர் வழக்கமாக கேப்டன்சி டாஸ்க்ல இருந்தால் ஆரம்பிப்பார். பட் லாஸ்ட் வீக் பார்த்தோம் அப்படின்னா கேப்டனே இல்லை அப்படின்றதுனால மெம்பர்ஸ் வந்துட்டு உள்ளே வந்துட்டு போயிருந்தாங்க இல்லையா, அது வந்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டுமே பார்த்தோம் அப்படின்னா அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்க அப்படின்றத சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போதே பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு க்யூட் பாண்டிங் மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு கண்டஸ்டனுடைய பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை சிப்ளிங்ஸாக இருந்தாலும் சரி, உள்ளே வருது அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்றது அந்த வீட்டில் அவங்களுக்கு இருந்த அந்த டிப்ரெஷனாக இருந்தாலும் சரி, இல்லை அவங்க உள்ளே வந்துட்டு போனாங்க இல்லையா, கெஸ்ட்டு உள்ளே வந்தப்போ தான் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு கண்டஸ்டனுடைய ரியல் ஃபேஸ் அப்படின்றது வெளியே வந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்ம வந்துட்டு இவங்களாம் ஒஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்த கண்டஸ்டன்ட் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க. இன்னொரு பக்கத்தில் நம்மளாம் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்த கண்டஸ்டன்ட்டும் பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஃபேமிலியோட ஜாலியாக டைம் அப்படின்றத ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க உள்ளே வந்துட்டு போனது அப்படின்றது பார்த்தோம்னா பல கண்டஸ்டன்ட்ஸ்க்கு ப்ளஸ் அமைஞ்சிருக்கும். ஒரு சில கண்டஸ்டன்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஏன் அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாறுபட்ட கருத்துமே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது எல்லாத்தையுமே தாண்டி பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா விஜய் அர்ச்சனா இருக்காங்க இல்லையா, அவங்க மேலே வந்துட்டு இந்த கேங்கினுடைய பார்வை அப்படின்றது திரும்பி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறமா ஒவ்வொரு ஸ்டெப்பாக போகும்போது சொன்ன கருத்து இருக்கு இல்லையா, அதில் எது வந்துட்டு அக்செப்டபிள் எது வந்துட்டு அன்அக்செப்டபிள் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நிக்சனுடைய அப்பாலாம் பார்த்தோம் அப்படின்னா வேற மாதிரி செஞ்சு விட்டுருந்தாப்ல அப்படின்னு தான் சொல்லணும். உள்ளே வந்த பேரண்ட்ஸ்லேயே வெளியே இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பேரண்ட்ஸ் அப்படின்னா அது நிக்சனோட அப்பா அப்படின்ற மாதிரி அதை கமலுமே பார்த்தோம் அப்படின்னா நோட் பண்ணி என்ன நிக்சன் உங்களை பிளாக் பண்ணிட்டாரா அப்படின்ற மாதிரியும் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் அப்படின்றதுமே பார்த்தோம் அப்படின்னா வெளியிலேருந்து கேள்வி அப்படின்றது கேட்டுக்கிட்டு இருக்கும்போது தான் ஹைலைட்டான விஷயம் நடந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த டிரைவிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு இல்லையா, இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஒரு உந்து சக்தி அப்படின்றது தேவைப்படும். உங்களோட உந்து சக்தி என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒவ்வொருத்தருமே டான்ஸ் இருந்தாங்க. இல்லை ஒரு சிலர் பார்த்தோம் அப்படின்னா இந்த பிக் பாஸ் வீடே எனக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய உந்து சக்தி தான், இங்கே இருக்கேன் அப்படின்றதே வந்துட்டு பெரிய உந்து சக்தி தான் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது தான் ரவீனாவோட டர்ன் இருக்கு இல்லையா, ரவீனாவை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா மனிதா சார் என்னோட உந்து சக்தி அப்படின்னு சொன்னோடனே அங்கேருந்து ஆடியன்ஸ் கிட்டலாம் எக்கச்சக்கமான கிளாப்ஸ் அப்படின்றது வந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மணியாக இருந்தாலும் சரி ரவீனாவாக இருந்தாலும் சரி டே 1லேருந்தே பார்த்தோம் அப்படின்னா அப்படியே ஒரு பாண்டிங் அப்படின்றதோட தான் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த கண்ணாடி போட்ட ஆண்டி நடுவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கெடுத்து விட்டு போயிருந்தாங்க ஒரு 2-3 நாள் அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறமா மணியுடைய கேமாக இருந்தாலும் சரி ரவீனாவுடைய கேமாக இருந்தாலும் சரி ரொம்ப டவுனாக போயிட்டே இருந்துச்சு. அது எப்படா கம்பேக் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி இருக்கும்போது தான் கமல் இருக்கார் இல்லையா, ஒரு சில அட்வைசஸ் அப்படின்றது கொடுத்ததுக்கப்புறமா ரவீனாட்ட பார்த்தோன்னா உங்களுக்கு வந்துட்டு நிறைய குழப்பங்கள் இருக்குது, நிறைய பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாத மைண்ட் செட் இருக்கு இல்லையா, ஸோ நீங்கள் வந்துட்டு ஸ்டோர் ரூம் போய் பாருங்கள், நான் நாளைக்கு வந்து பார்க்குறேன், அந்த ஸ்டோர் ரூமில் வந்துட்டு
வந்துட்டு உங்களுக்கான ஒரு கிஃப்ட் இருக்குது, அதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த குழப்பத்துக்குலாம் விடை கிடைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எல்லாரும் என்னடா பெருசாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி டோரை திறந்து பார்க்கும்போது தான் ரவீனாவுடைய மம்மி இருக்காங்க இல்லையா, அவங்க இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ரவீனா ஹாப்பி ஆனாங்களோ இல்லையோ, மணி ரொம்பவே ஹாப்பி ஆனாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மணி பார்த்தோம் அப்படின்னா முன்னாடிலேருந்தே சொல்லிட்டு இருந்தாங்க, ரவீனாவோட அம்மா பார்த்தோம்னா ரொம்பவே சில்லான டைப், ரொம்பவே கூலான டைப், இப்படிலாம் வந்துட்டு அவங்க ஹேண்டிலே பண்ணியிருக்க மாட்டாங்க, ரொம்பவே ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா அவங்க அம்மா உள்ளே வந்ததுலேருந்தே மணி கூட பேசினதை பற்றியோ இல்லை மணி கூட பழகின பற்றியோ எந்த கேள்வியுமே கேட்காம பார்த்தோம் அப்படின்னா, நீ உன் கேமில் கான்சன்ட்ரேட் பண்ணு, நீ வந்துட்டு நல்லா விளையாடு அப்படின்ற மாதிரி முழுக்க முழுக்க பார்த்தோன்னா பாசிட்டிவாக தான் பேசியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மணிக்கு போன உசுர் இருக்கு இல்லையா, அதாவது இந்த கண்ணாடி போட்ட ஆன்ட்டி 2 நாளைக்கு முன்னாடி வந்திருந்தப்போ ஃபுல் டிசப்பாயின்மெண்ட் அப்படின்றதுல இருந்த மணி பார்த்தோம் அப்படின்னா, தெய்வமே நீங்கள் வந்துட்டு ரவீனாவோட அம்மா உள்ள அனுப்புனது இருக்கு இல்லையா, அது ரவீனாக்கு நல்லதோ கெட்டதோ, ரவீனாக்கு அது பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது, பட் எனக்கு வந்துட்டு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த கேமரா இருக்கு இல்லையா, கேமராலலாம் கையெடுத்து கும்பிட்டு இருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பக்கத்தில் பார்க்கும்போது ரொம்பவே ஃபன்னாக இருந்தாலும் கூட, இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா இனிமேல் உள்ள வரக்கூடிய கெஸ்ட் இருக்காங்க இல்லையா, நம்ம போகிறப்ப அவங்களுக்கு பாசிட்டிவான விஷயத்தை தான் சொல்லுமே தவிர அவங்களுக்கு நெகட்டிவான பாயிண்ட்ஸ் வெளியே இருக்குது அப்படின்னாலும் வெளியே வந்து அவங்க அதை ஃபேஸ் பண்ணிக்கட்டும், வெளியே வந்துட்டு அவங்க அதை சால்வ் பண்ணிக்கட்டும். பட் உள்ளே இருக்கும்போது நம்ம இப்படி சொன்னோம் அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய நாட்கள் இருக்கு இல்லையா, அது அவங்க கேமை வந்துட்டு டிசப்பாயிண்ட் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் அந்த வீட்டினுடைய தன்மையவே மாற்றிடும் அப்படின்றது தான் உண்மை. ஸோ இது தெரிஞ்சதுனால தான் பார்த்தோம் அப்படின்னா அவங்க 2 பேருடைய கேம் இருக்கு இல்லையா, அதை கம்பேக் பண்ணணும், பவுன்ஸ் பேக் பண்ணணும் அப்படின்றதுனால தான் பிக் பாஸ் டீம் வந்துட்டு ரவீனாவோட அம்மா உள்ள அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், அதே மாதிரி மெமரைசிங்கான விஷயங்கள் அப்படின்றது தான் டே 83ல் நடந்துச்சு. ஸோ இதில் உங்களுக்கு பிடிச்ச இன்சிடென்ட் அப்படின்றது இருக்கு இல்லையா, அந்த 83 நாளில் வந்துட்டு யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு, கிட்டத்தட்ட இன்னும் 15 நாளுக்கு மேலே தான் இருக்குது அப்படின்றதுனால யார் டைட்டில் வின்னராக வருவாங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஒன்று இருக்கு இல்லையா. என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் வர்மா இல்லைனா விஜய் அர்ச்சனா வந்துட்டு டைட்டில் வின்னராக வரதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு, இதே மாதிரி 100 டேஸ்க்கான அப்டேட்ஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.